சரி, இன்னைக்கு எல்லாரையும் பார்ட்டிக்கார வர சொல்லிக்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு என்ன மீட்டிங் அரேஞ்ச்? என் பார்ட்டிக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். யார் யார் கவுன்சில் எலெக்ஷன் நிற்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ நீங்க நில்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க கருத்தை சொன்னாங்க. ஒற்றுமையாக வேலை செய்யுங்க, நான் நீ என்று போட்டி போடாதீங்க. யார் இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேல பற்று உள்ளவங்க அந்த கட்சிக்கு, ஆர்பிஐ கட்சிக்கு ஓட்டு போட முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல் தொடருமா சார் வார்டு வார்டா மீட்டிங்? கண்டிப்பா ஒவ்வொரு வார்டா போவேன். ஒவ்வொரு வார்டில் போயிட்டு எந்தெந்த கேண்டிடேட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறாங்க, எவ்வளோ ஓட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் கேட்டுக்கின்னு தான் அங்கே கேண்டிடேட் சீட்டு டிக்ளேர் பண்ணுறது. நல்லா எழுதி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களாம், நல்லா கேட்டுங்க. பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இவன் குருகுலத்தில் இருந்தாக்கா நாங்கள்லாம் அந்த குருகுலத்தை விட்டு போயிடுவோம், இவனை வெளியே துரத்திடு. நான் சொல்கிறாரு, இவனை வெளியே துரத்திடு, இல்லை நாங்கள்லாம் போயிடுவோம், நீங்கள் ஒருத்தனை வச்சுன்னே பார்த்துங்க அப்படின்னா. அது குரு ஒன்றும் சொல்லலையாம். அடுத்த நாள் கூப்பிட்டாரா எல்லாரையும், பா நீங்கள்லாம் தெளிவாகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள்லாம் புத்திசாலிங்க, உங்களுக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டு இவனை துரத்திடுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் போயிடுங்க, பரவாயில்ல, எனக்கு அவசியம் இல்லை. அந்த திருடங்கிறான் பாரு, அவனை துரத்திட்டானா அவன் மறுபடியும் திருந்த மாட்டான். அவனை திருத்துறதுக்காக தான் நான் அவனை என் கூட வச்சுன்னுக்கிறேன். நல்லா படிக்கிற பிள்ளைக்கு வாத்தியாரை சொல்லி கொடுத்து அவன் அறிவாளி ஆகிறது முக்கியம் இல்லை. படிக்காத பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவனை அறிவாளி ஆக்க வேண்டியது தான் குருவுடைய கடமை. அதனால் அவனை நல்வழியில் படுத்துறதுக்காக தான் நான் குருகுலத்தில் வச்சுன்னுக்கிறேன். நான் சும்மா நம்ம வெறும் அம்பேத்கரை சொல்லிக்கினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் செய்த கடமைகளை அவரையும் தோக்க வச்சுங்க தான். நீங்கள் இந்த ஜாதிக்காரன் அவர் என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயிக்க வச்சிட்டாங்களா? இல்லை. அறிவின் மாமேதை, உலகத்திலே அறிவாளி ஜாதிகாரன் ஜெயிக்க வச்சிட்டானா? கிடையாது. இப்போ புரியுதுங்களா? நான் இந்த பார்ட்டிக்கு குருவாக இருக்கிறதுக்கு விரும்பல, உங்களுள்ள ஒரு சீடனாக இருக்க தான் விரும்புகிறேன். நல்ல சீடனுங்க அமையணும், அப்போ தான் இந்த பார்ட்டி முன்னேறும். அதுக்கு தான் இன்றைக்கி பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க கருத்தை சொல்லுங்கன்னு. எப்படி நீங்கள் சொல்லுங்க. கொள்ளை அடிச்சுட்டுனா உங்ககிட்ட ஊரை ஏமாத்திட்டேன்னா, ஒரு கவுன்சிலர் கூட ஏகப்பட்ட சைட்டை பிடிச்சிக்கிறான், ஏகப்பட்ட பில்டிங்கை பிடிச்சிக்கிறான், நான் ஒன்றும் செய்யலையே. யாருக்காக செய்த அதை நீங்கள் சிந்தனை செய்யுங்க, நீங்கள் முடிவு எடுங்க. வேற யார் பேசுறீங்க? உட்காருங்க போயிட்டு. வேற யார் பேசுறீங்க? பேசுங்க. இதை விட வேற என்ன எனக்கு வேணும்? அவ்வளோதான் நான் கேட்குறேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு. வார்டு வைஸ் ஒரு மீட்டிங் இது மாதிரி அரேஞ்ச் பண்றோம். பார்ட்டிக்காரனா கூப்பிடுறோம், அது செய். எங்க ஏரியால கூப்பிட்டு அப்புறம் எல்லா பார்ட்டிக்காரையும் கூப்பிட்டு வர வச்சு உங்க முன்னாடி அவங்களை பேசுறீங்க.
ரைட், வெரி குட். நல்ல சஜஷன். வார்டு வைஸ் கூப்பிடுங்க, நான் வரேன். வேற யாரு? ஒன்று ஒரே ஒரு நாள் சொன்ன, அடுத்த நாள் வாங்கி கொடுத்தனா இல்லையா? அவ்வளோதான். எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. சரி, உட்கார் போயிட்டு. பல விதமான ஒருத்தருக்கு உங்களுக்கு போட்டியில் நிக்கிறவங்க நில்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போடும். அவ்வளவுதான். நீ நான்ன்ற போட்டியே இருக்கக்கூடாது. உட்காந்து பேசுங்க. பிரசன்னா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வார்டு வைஸ் கூப்பிடுங்க, நான் வரேன். உட்காந்து நீங்க பேசி மனமாச்சி இருக்குங்களா விட்டுடுங்க. நம்ம எதிரியத்தான் நம்ம. சேகர், டீ கூட ஆறிட்டு போகுது எல்லாருக்கும். அகிலன், கலந்த வணக்கத்தை உறுதாக்கி கொண்டு முக்கியஸ்தர் மீட்டிங்கு நடக்கும்போதெல்லாம் தளபதியார் அவர்கள் பணத்தை செலவழித்து இந்த இயக்கத்தை வந்து கட்டி காப்பாற்றி இது மென்மேலும் உயர்த்த வேண்டும். இந்த தங்க வயலில் மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்க வேண்டும். வருகின்ற நகரமன்ற தேர்தலிலே முடிந்தளவு நம்ம ஒரு 20 சீட்டாவது பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தளபதியார் அவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து எந்த ஒரு ரூபாய் கூட இல்லாமல் தன் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த முக்கியஸ்தர் மீட்டிங் கொடுக்கும்போது ப்ரெஸ்ஸில் நோட்டீஸாக அடித்து அதுக்கு ஒரு 5-6 பேர் போட்டு ஏரியா வாரியாக நோட்டீஸ் கொடுத்து பணத்துக்கு பணமும் செலவாகுது. ஒழுங்கிலே வராதுக்கிறாரு. இது வரைக்கும் சாவுக்கும் வராரு, காரியத்துக்கும் வராரு, கல்யாணத்துக்கும் வராரு, எல்லாத்துக்கும் வந்துட்டு தான்ங்கிறாரு. எந்த தலைவர், எந்த எம்எல்ஏ, எம்பி இது வரைக்கும் எந்த சாவுக்கும் வந்தது கிடையாது, எந்த நல்ல காரியத்துக்கும் வந்தது கிடையாது. ஒரே ஒருத்தர் தளபதி எஸ் ராஜேந்திரன் தான் வந்துதான் எல்லா நிகழ்ச்சியிலும் இது வரைக்கும் கலந்து நிற்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்னாடி இருந்த இவங்கெல்லாம் கூட யாரும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொன்னால் நம்ம பார்ட்டிக்கார் தான் ரொம்ப பெரிதாக படுத்திக்குது. ஏன்னா தலைவர் வரலையாமே, இங்கே வரலையாமே, அவர் ஊரில் இல்லைன்னா நாங்கள் வரோம், நானும் சேகர் போகிறோம். ஒரு இதாகிடுச்சு, டெத் ஆச்சு, நானும் சேகரம் போகிறோம், மாலை போட்டு வரோம். அவர் இல்லை, வரவங்களுக்கு கன்வீனியன்ஸ் பண்ணி அனுப்புகிறோம். நாங்கள் போய் சமாதானம் பண்ணி என்னமோ பண்ணின்னு இது வரைக்கும் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்களாலாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வெளியே வரல, ராஜேந்திரன் வெளியே வரல, உள்ளே இருக்கிறாருன்னா வந்து டெய்லி பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். வராரா, வீட்டிலே இருக்கிறாரா, அது பார்க்கணும். பார்க்காத யாரும் எந்த இதுவும் நிகழ்ச்சியும் பேசவும் கூடாது. ஆனால் அம்பேத்கர் அவங்களுடைய அடி ஒற்றி அண்ணலுடைய அரசியல் வாரிசாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தேசிய தலைவர் திரு எஸ்ஆர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வீர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தலைவருக்கும் ஆரம்பத்திலே வரவேற்புரை ஆற்றிய நண்பர் பிரசாத் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தின் முக்கியாம்சம் என்ன? எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்.
எதற்காக அழைக்கப்பட்டது இந்த கூட்டம், என்னவெல்லாம் பேச வேண்டும், என்னவெல்லாம் நாம் மனத்திலே இருத்தி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கும் மாவீரர்களாக உங்களை நான் அரவணைத்து உங்களுடைய நெஞ்சங்களிலே என்னை இருத்தி இந்தியாவின் ஒப்பற்ற ஒரு கட்சி இந்த இந்திய குடியரசுக் கட்சி. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எத்தனையோ சோதனைகளை தாங்கி இறுதியிலே தன்னுடைய அறிவின் முதிர்ச்சியால் இந்தியன் கான்டெக்ஸ்ட்